நல்ல கெட்டி தயிரோட கருணைக்கிழங்கு மசியல் சாப்பிட்டுருக்கீங்களா? ஆஹா, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அந்த கருணைக்கிழங்கு மசியலோட சுவை இருக்குல்ல, காலமெல்லாம் நன்றியோட இருக்கலாம். இதெல்லாம் கல்யாணம் ஆனா கிடைக்குமா? கல்யாணம் ஆனா கருணையே கிடைக்க மாட்டேங்குது. எங்க இருந்து கருணைக்கிழங்கு மசியல் அப்படின்னு கல்யாணம் ஆன ஆண்கள் புலம்புறது கேட்குது. உங்க கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை யார்ட்டெல்லாம் புலம்பிருக்கீங்க? ஆபீஸ் மீட்ல, நண்பர்கள் குரூப்ல, வாட்ஸ்அப்ல, டீக்கடையில் இப்படி புலம்பிருக்கலாம். என்னைக்காவது உங்க மனைவிட்ட தைரியமா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தில்லு வந்திருக்கா? அது இருந்தா நாயாண்டா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை சொல்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆண் பாவம் பொல்லாதது. அதைத்தாப்பா எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு நாசூக்கா உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க. கலையரசன் அவர்கள் இயக்கத்துல நம்ம ரியோராஜ் அண்ணன், மாளவிகா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன், ஷீலா, ஜென்சன் எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு அழகான படைப்பு. எவ்வளவு சூப்பரா இருக்கு படம்னா, இந்த கருணைக்கிழங்கு மசியலை விட சூப்பரா இருக்கு. அந்த படத்துக்கு போய் உங்க வலியையும் வேதனையும் உங்க மனைவி புரிஞ்சுக்கிறத பக்கத்துல இருந்து அழகா ரசிச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற திருமணமான தம்பதிகள் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற பல சிக்கல்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறத படத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான படத்தை, ஒரு அற்புதமான படத்தை உங்க வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் படத்தை பார்த்து ரசிச்சுட்டு, அப்படியே முடிஞ்சா நீங்களும் கருணைக்கிழங்கு மசியல் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு தம்பி அப்படின்னு கடைசியா வந்து கமெண்ட் போடுங்க.